கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளிலே ஒரு குறள் உண்டு. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும் என்ற ஒரு குறள் உண்டு. அந்த குறளுக்கு அநேகர்கள் தெய்வத்தால் ஆகவில்லை என்றாலும் நாம் முயற்சி செய்தால் அதற்கேற்ற பலனை அடைவோம் என்று அநேகர்கள் அதற்கென்று விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இது ஒரு ஆவிக்குரிய அர்த்தமாக அடியேன் கருதுவதினால் அந்த ஆவிக்குரிய அர்த்தங்களை குறித்து தியானிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. 24லிருந்து 30வது வசனம் வரை. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுலுக்கிற்று. அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்பொழுது யாக்கோபு, உம்முடைய நாமத்தை எனக்கு அறிவிக்க வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என் நாமத்தை கேட்பானேன் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பொழுது யாக்கோபு, நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த ஸ்தலத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான் என்பதே ஆமென். இந்த இடத்துல யாக்கோப் என்பவன், யாக்கோப் என்றாலே எத்தன் என்று பொருள்படும். இந்த யாக்கோப் என்பவன் தன்னுடைய அண்ணனாகிய ஈசாக்கு, தன்னுடைய அண்ணனாகிய ஏசா என்பவனுக்கு துரோகம் பண்ணியிருப்பான். அப்படின்னா ஈசாக்கு என்கின்ற தகப்பனிடத்திலிருந்து ஏமாற்றி ஏசாவினுடைய ஆசீர்வாதம், சேஷ்டபுத்திர பாகம் என்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை வாங்கியிருப்பான். இப்போ இந்த ஏசா என்பவன் அவனுக்கு கோபம் வந்து அவனை எப்படியாவது கொன்று போடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பான். அவனுடைய தாய் ரெபேக்காள் அவனை அந்த இடத்திலிருந்து தன்னுடைய அண்ணன் ஊர், அதாவது யாக்கோபினுடைய மாமா ஊருக்கு அனுப்பிச்சிருவாங்க. அந்த வேலைகளில் அவன் அங்கிருந்து செல்வங்கள் எல்லாம் சம்பாதித்து கொண்டு வருவான். அந்த வேலைகளில் அவன் திறமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஏமாற்றுகிறவனாக இருந்ததினால் ஏமாற்றுகிற அந்த சின்ன புத்தியோடு ஏமாற்றுகிறவனாக காணப்பட்டு ஆஸ்திகள்லாம் சம்பாதித்து கொண்டு வந்திருப்பான். அங்கிருந்து வரப்படும் பொழுது இந்த ஏசா என்பவன் அவன் வருவதை தெரிந்து கொண்டு அவனை வறுமொழியிலே கொன்று போட வேண்டும் என்ற எண்ணங்கள் அவனுக்கு இருந்திருக்கும். அப்போ என்னுடைய மனைவி பிள்ளைகள், என்னுடைய மனைவிகள் பிள்ளைகள், என்னுடைய செல்வங்கள்லாம் அழிந்து போகுமே என்று அவன் மிகவும் வருத்தத்தோடு யோசனை பண்ணி கொண்டு இருந்திருப்பான். அந்த வேலைகளில் தேவ தூதன் அவனுக்கு வெளிப்பட்ட இடம்தான் இந்த இப்பொழுது வாசித்த இடம். அந்த வேலைகளில் ஆண்டவர் அந்த தேவதூதன் நிமித்தமாக பேசுவார். எனவே நீ ஏசாவுக்கும் அநியாயம் பண்ணின, அதோடு சேர்ந்து உன்னுடைய மாமனாகிய லாபானுக்கும் அநியாயம் பண்ணின, உன்னை நான் எதுக்கு ஆசீர்வதிக்கணுங்கிற ஒரு உரையாடல், அந்த இடத்துல ஒரு வாக்குவாதங்கள் ஏற்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். அப்போ அவன் செய்த தவறுகளுக்கெல்லாம் வருந்தி அவன் மிகவும் வருத்தப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்கலாம். அதை தான் சொல்கிறாரு அந்த இடத்துல. அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி பேசிக்கொண்டு வாக்குவாதம் பண்ணி கொண்டு இவன் ஜெபிக்கின்ற ஜெபத்துக்கு நான் அவனை ஆசீர்வதிக்க மாட்டேன் என்ற அந்த ஒரு எண்ணங்களோடு அவன் பேசிக்கொண்டு இருந்தான். ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று அந்த தேவதூதன் பேசிக்கொண்டிருந்தார். மேற்கொண்டு பொழுது விடுவதினாலே அவனுடைய தொடை சந்து, அப்படின்னா யாக்கோபினுடைய தொடை சந்தை தொட்டு அவனுக்கு வலி ஏற்படும்படியாகும். அதனால் அவன் ஜெபத்தை நிறுத்துவான். அவனுடைய மனசு வேறு திசை மாறும். இன்றைக்கி நம்ம ஜபிக்கின்ற ஜபத்தில் கூட ஒரு மனசு தானே ரொம்ப அவசியம். அந்த ஜபத்தில் தான் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். எனவே இந்த யாக்கோபு
தொடை சந்தை கூட பொருட்படுத்தாமல் அவனை விடாமல் ஜெபித்து, அந்த தேவதூதனை விடாமல் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்திருந்தார். அது நிமித்தமாக அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறார்? 27வது வசனத்தில் அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும் என்று சொன்னார். யாக்கோபுனா எத்தன், இனி எத்தன் என்று எண்ணப்படாது, இஸ்ரவேல் என்று எண்ணப்படும், இஸ்ரவேல் என்று எண்ணப்படும் என்று சொல்லியிருப்பார். இந்த இஸ்ரவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்னா, தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொண்டாய், எனவே அது நிமித்தமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துருந்துருப்பார். அதே போல தான் தெய்வத்தான் ஆகாதெனினும், ஆண்டவரே நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார், ஆசீர்வதிக்க முடியாது என்று சொன்னாலும், நம்மளுடைய முயற்சி ஆகிய தேவ சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுகிற வேலைகளில் அவருடைய பாதப்படியில் விழுந்து நாம் உணர்ந்து ஜெபிப்போமானால், அவர் என்ன செய்கிறாரு? அந்த முயற்சி நிமித்தமாக, அந்த சரீரத்தை வருத்தி ஜெபம் பண்ணுவது நிமித்தமாக தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். எனவே இந்த யாக்கோபுக்கு கூட அவன் ஆசீர்வாதத்துக்குரியவனாக இல்லை. ஆனால் அந்த இடத்துல அவன் அந்த தொடைச்சந்து நரம்பை தொட்ட போதிலும் அவன் அந்த வழியெல்லாம் பொறுத்துக்கிட்டு தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபித்திருந்தான் இல்லையா, போராடி மேற்கொண்டான் இல்லையா. அது நிமித்தமாக அவனுக்கு அந்த இஸ்ரவேல் என்ற பெயர் இருந்தால், அது இன்றைக்கும் இஸ்ரவேலர்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாகவே காணப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு அந்தஸ்து கூட அவர்களுக்கு இன்றைக்கும் அந்த ஒரு ஆசீர்வாதங்கள் உருவாகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, யாக்கோபு போராடி மேற்கொண்டது. நம்மளுடைய வாழ்க்கையில் கூட சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுவதற்கு தேவ சமூகத்தில் போராடி மேற்கொண்டோமானால், தேவன் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்னு சொன்னாலும் நீ மேற்கொண்ட அந்த போராடி தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறதுனாலும் அழுகிறதுனாலும் புலம்புகிறதுனாலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இதே போன்று யோனா புஸ்தகத்தில் 3வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரை வாசிப்போம். யோனா எழுதிய புஸ்தகத்தில் 3வது அதிகாரம் 4லிருந்து வாசிக்கலாம். யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி, இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும் என்று கூறினான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கழற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசி பாராதிருக்கவும், மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும், மனுஷரும் மிருகங்களும் இரட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும், அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கைகளில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்ப கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன் மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த யோனாவின் நிமித்தமாக, ஒரு தீர்க்கதரிசியாக யோனாவின் நிமித்தமாக நீ போய் இந்த நினிவே மக்களினுடைய பொல்லாப்புகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் என்னுடைய சமூகத்தில் எட்டினது, அதனால் அந்த நினிவே மக்களுக்கு சாபத்தை கூறி அந்த தேசத்தை 40 நாளில் அழித்து விடுவேன் என்று தேவன் சொல்கிறார் என்று கூறு என்று சொல்லியிருக்கார். அவனுக்கு கூட அந்த இடத்துல போகிறதுக்கு பயம். ஏன்னாக்கா அந்த இடத்துல நம்ம போய் நீங்களாம் அழிஞ்சு போகிறீங்க தேவன் சொல்லுகிறார் என்று சொன்னால், முதலாவது அழிகிறது அநேகமாக நீங்கள் அழிஞ்சு போயிருவீங்கன்னு சொல்கிற அந்த நபராகிய யோனாவாக தான் அழிஞ்சிருப்பாங்க. இப்போ நம்ம கூட பார்த்திங்கன்னா, யாராவது தேவன் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நம்ம சில அவங்களுக்கு விரோதமான ஒரு வார்த்தைகளை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருது. ஒரு ஆளுக்கே கோபம் வருதுன்னாக்கா 1,20,000 பேருக்கு எவ்வளோ கோபம் வந்துடும். ஆனால் அந்த இடத்துல தேவன் அவனை மறைத்து பேசினது நிமித்தமாக
அவர்கள்லாம் அதை உணர்ந்தாங்க. இவன் ஒரு தேவ மனுஷன், இவன் சொல்லுவது வாய்க்கும். எனவே நாம் அதற்கு மாறாக தேவ சமூகத்தில் உபவாசம் செய்து ஜெபிப்போமானால், பாவ அறிக்கையிட்டு ஜெபிப்போமானால், மனம் திரும்பி ஜெபிப்போமானால், நிச்சயமாக தேவன் நம்மை விடுதலை செய்வார் என்ற விசுவாசத்துடன் அவர்கள் எல்லாரும் 40 நாள் அவர்களுடைய பிராணிகள் முதற்கொண்டு எல்லாம் கட்டண இடத்திலே இருக்குது. எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. பிராணிகள் முதற்கொண்டு ராஜா வரை, அல்லது ராஜா முதற்கொண்டு பிராணிகள் வரை எல்லாரும் பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தை கேட்டு தேவன் மனதுருகி இரக்கம் பாராட்டி அவர்கள் அழிப்பேன் என்று சொன்ன தேவன் அழிக்கவில்லை. அதான் ஆண்டவர் இந்த இடத்துல அழிக்கணும்னு நினைச்சார். ஆனால் மனுஷர்களுடைய அந்த பிரயாசங்கள் என்ன பிரயாசம்? ஜபத்தின் பிரயாசம், தன்னை தாழ்த்தி ஒடுக்கி பாவத்தை அறிக்கையிட்டு மனம் திரும்பின பிரயாசம். அதனுடைய கூலி அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தார்னா அவர்கள் பிழைத்து கொண்டார்கள். எனவே தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலி தரும் என்று சொல்லப்படுவது நாம் தேவ சமூகத்தில் முயற்சி பட்டு ஜெபிக்கிறவர்களாக மாறும். இப்போ தேவனுக்கு ஒரு வேலை நம்மை மன்னித்தாலும் மன்னிப்பார். அதுதான் அருமையாக 7ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. இந்த செய்தி நினிவே ராஜா எட்டின பொழுது எல்லாரும் சேர்ந்து இந்த செய்தி நினிவே ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலற்றி போட்டு இரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். அப்பேற்பட்ட ராஜா நல்லா ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்து ஒரு ஆடம்பரமாக வாழ்ந்த அந்த ராஜா முதற்கொண்டு ரெட்டு உடுத்தி சணல் பை தரித்து சாக்கு உடைய அணிந்து கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். தான் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் இந்த தேசத்தை காப்பாற்றணும்னு சொல்லி அவனே ஒப்பு கொடுத்து ஜெபித்தான். அது மாதிரி நாமளும் சரி, இந்த தேசத்து தலைவர்களும் சரி, மனம் திரும்பி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போமானால் இந்த தேசத்துக்கே ஒரு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். எனவே நாம் தேவன் ஆசீர்வதிக்காத நம்மை அப்படின்னா பாவத்தின் நிமித்தம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கலைன்னா கூட தேவ சமூகத்தில் நாம் மனம் திருந்தி தேவ சமூகத்தில் ஜெபிப்போமானால் தேவன் மனமாற வல்லவராயிருக்கிறார். நம்மை அழிப்பேன் என்று சொன்னதிலே அவர் மனமாற வல்லவராயிருக்கிறார். அப்பேற்பட்ட கிருபையின் உள்ள தேவன் தான் இயேசு சுவாமி. மேவர நாட்களிலே அவரை அண்டிக் கொண்டு சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றுங்கள். தேவன் தாமே ஆசீர்வதி.